வில்லியோட பொண்ணும் வந்துட்டு இதுக்காக எங்களை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறீங்க, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு வெளியில் ஓடி போயிடுதுங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரலாம், அவகிட்டே வந்து அந்த நெக்லஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு தாத்தா. அவ்வளோ இதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ நம்ம சொத்து மதிப்புக்கு முன்னாடி இந்த நெக்லஸில் ஒரு வேல்யூவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இதை கேட்டுட்டு அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறேன். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் வந்து டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கானா, இதுக்காக என்னுடைய பாட்டி வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டரோ இங்கே பாருங்க, அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியே விட்டுருங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்மளோட ஹீரோ இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். கால் பண்ணி என்னுடைய பாட்டிக்கு உடம்பு முடியலை, கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க சரியாகிற வரைக்கும் நீ வந்து என்னுடைய ஒய்ஃப் நோராவா எங்கள் வீட்டிலே வந்து இருக்க முடியுமா, அதுக்கு பதிலாக உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, அவளும் ஒத்துக்கிறாளா. இப்போ அம்மா பொண்ணு ரெண்டு பேத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அம்மாவோ இங்கே பாரு, அவங்க வீட்டில் போய் இருக்க இல்லையா, இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை எப்படியாவது உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆக்கிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு நம்மளோட ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவனும் அவகிட்டே வந்து ஒரு கார்டை கொடுத்துட்டு உனக்கு தேவையான பணத்தை இதுல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளோட ஹீரோயின் 20 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்துட்டா இல்லையா, இதை பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்றது. இல்லாமல் நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அனாதையாக விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குமா. எவ்வளோ தைரியம் பார்த்தியா அவனுக்கு, இன்றைக்கி வந்துட்டு எல்லார் முன்னாடியும் என்னுடைய பேத்தியை நான் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தும் போது அந்த இடத்துக்கு அவன் என்னுடைய பேத்தி எவ்வளோ பெரிய இடத்தோட பொண்ணுன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டுறான். நம்மளோட ஹீரோவை வில்லியோட அந்த இடத்துக்கு வரானா, கரெக்டாக நம்மளோட ஹீரோயினை வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, சார் அங்கே பாருங்க இறந்து போனதை நினச்சிட்டு இருந்தா உங்களுடைய ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆயிடுறான். நேராக நம்மளோட ஹீரோயின்ட்ட வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, நீ செத்து போனேன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சுட்டு இப்போ வேறு ஒருத்தனோட சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபீவரோட என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போனீங்க, அப்படி இருக்கும்போது வந்துட்டு எப்படி வந்து இப்போ புருஷன் பொண்டாட்டின்னு உறவு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவனும் உன்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் ஓ வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்னுடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்ல, இப்போ நம்மளோட ஹீரோயினும் அவ்வளோ காய்ச்சல் அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்குன்னு நம்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு அவனும் ஷாக் ஆயிடுறானா. இப்போ எதுவுமே பேசாமல் அவளும் வந்து பிரதரோட உள்ள ஹீரோவும் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி வெளியில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து அவன் எங்ககிட்டயே திரும்பி வந்துட்டானா. ஆக்சுவலாக எங்களுடைய 3 ஜென்ரேஷனாக பசங்க மட்டும்தான் இருக்கும், பொண்ணுங்களே பிறந்ததே கிடையாது. அதனால இந்த பொண்ணு, அதாவது என்னுடைய பேத்தி வந்து எங்களுடைய மொத்த ஷா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவளை யாராவது எதிர்த்தீங்க அப்படின்னா அது மொத்த ஷா ஃபேமிலியும் எதிர்க்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க, இதுவோ வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரியாதா, அவனும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வில்லியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவனும் நீ ஷா ஃபேமிலியே சேர்ந்த பொண்ணு தானே, உன்னுடைய அண்ணி வந்து என் ஒய்ஃபோட சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவளோ ஆக்சுவலாக என்னுடைய அண்ணே ஒரு பிளே பாய், நிறைய பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பான், ஆனால் வந்து கல்யாணம் ஆகிய டிவோர்ஸ் ஆனால் உங்கள் ஒய்ஃப் கூட வந்து சுற்றுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுது. ஆக்சுவலாக வில்லிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தெரிஞ்சும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அதை சொல்லாமல் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு தப்பான ரிலேஷன் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கு. அவன் அதை தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னொரு பக்கம் வில்லியோ தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காளா. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையும் அதுக்கு பிறகு அவனுடைய அண்ணனையும் தப்புறிஞ்சுக்கிட்டு இந்த விதத்தையும் சொல்ல, அவங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால என்ன பண்றானா, ஹீரோக்கே தெரியாம அவனுடைய மொபைல்ல இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஒரு ஹோட்டல் ரூமுக்கு உடனே வா, அந்த இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப, அவளும் அதே போல நம்மளோட ஹீரோவை பார்க்கறதுக்காக வரல. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டே வர பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு பேரும் நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா அந்த வில்லி தான் அந்த ரெண்டு பேத்தையும் வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பாளா. இது மூலமா வந்து ஹீரோயினோட ரெப்புடேஷனை கெடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்மளோட ஹீரோயினும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவங்களும் உனக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு தன்னுடைய பர்ஸை வந்து ஓப்பன் பண்றா. அதில் இருந்துட்டு ஒரு டைமண்ட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அவங்களும் அதை தேடுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட கிட்ட பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க இருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி போயிடுறா. இந்த மாதிரி ஓடி வந்தனால அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குமா, அதனால ஒரு செக்அப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. சேம் டைம் நம்மளுடைய ஹீரோவோ தன்னுடைய பாட்டியை
செக்கப்காக கூட்டிட்டு வந்திருப்பானா. வில்லியும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு ஒருவேளை பாட்டி மட்டும் இவளை பார்த்தாங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும், அதுக்கு பிறகு நாம வந்து வீட்டை விட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பாரு உன்னுடைய ஒய்ஃப் என்னுடைய அண்ணன் கூட இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா, பாட்டி மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயே அவங்க வந்து அவளை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க, அதனால வந்து நான் பாட்டியை இந்த பக்கம் கூட்டிட்டு போறேன், நீ போய் அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்ல அவனுக்கோ வந்து நம்ம ஹீரோயினை அவங்க அண்ணன் தெரியாது இல்லையா, அவனோட பாத்திரம் பயங்கரமாக கூந்துருமா. நேராக நம்மளுடைய ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்கானா. இப்போ நம்மளோட ஹீரோயினுக்கும் முத நாள் ராத்திரி நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. 2 பேரும் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா அந்த ஹோட்டல் ரூம்ல. உடனே நம்மளுடைய ஹீரோவோட கண்ணத்துலேயே ஓங்கி வர ஆரம்பிச்சிடுறா. உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவோ ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு வில்லியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உன்னுடைய ஒய்ஃப் ஒன்று அடிச்சிட்டானா என்ன, நான் அவளை நிச்சயமாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போய்கிட்டு இருக்காளா. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு உன்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அப்படி இருக்கும்போது அவன் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அறைய அவ்வளோ ஷாக் ஆயிடாளா. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துடுறான். இப்போ தன்னுடைய அந்த இல்லீகலான தங்கச்சி எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ என்னுடைய தங்கச்சி வந்து கை நீட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓங்கி கண்ணத்துலேயே அறைய அவ்வளோ அடியை வாங்கிட்டு ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்காளா. இப்போ நம்மளுடைய ஹீரோவை பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் என்னுடைய அண்ணங்கிட்ட ஒன்றுமே கேட்கல, இந்த மாதிரி எப்படி அவரை அறைய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேனா, அதுக்குள்ளேயே உன்னுடைய ஒய்ஃப் என்ன சொன்னானே தெரியல, அவர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் மூலமாக அந்த நம்மளுடைய ஹீரோயின் வந்துட்டு அவள் பிரதர் கூட இருப்பா இல்லையா, அந்த ஷா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பையனை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து தாத்தாவுக்கும் அந்த வில்லி இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை அடித்த விஷயம் தெரிஞ்சு போயிடுதா, அதனால ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பேத்தியே அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கோமா இருக்கு. இப்போ வாண்டடாக வந்து அந்த வில்லியோட அம்மா வந்து சிக்கிறாங்களா. உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே உன் பொண்ணு வளர்ந்துட்டாளா என்ன, அவளுக்கு பதிலாக நீ வாங்கிக்கோ அடிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணத்துலேயே மாற்றி மாற்றி அறைய விட அவங்களுக்கும் கண்ணை ஃபுல்லாக செவந்து போயிடுது. இப்போ தன் பொண்ணுகிட்ட போய் காமிச்சிட்டு இருக்காங்களோ இதை பார்த்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறா. அந்த ஷா குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே திமிரு அதிகமாகி போச்சு. கவலைப்படாதீங்க, எப்படியாவது இந்த ஷீகானை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனை பற்றி எல்லா விஷயங்களும் விசாரிச்சுட்டு வந்துட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா, அவள் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருந்திருப்பாள். இவன் வந்து ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல இருக்கு. ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வந்து படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபையும் வந்து கூட சேர்த்துட்டு சுற்றிட்டு இருக்கானே, இந்த மாதிரி ஒரு ஆளை தான் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்கானா. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 2 குரூப்புமே போகிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு எதுக்காக வந்து ஷா குரூப்ல இருக்கக்கூடிய அந்த பையனோட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவளை ஒன்றும் புரியாம என்ன வளரிட்டு இருக்க, நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வந்து யார் கூட இருந்தா உனக்கு என்ன, பேசாம அமையாயிரு அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரதரும் வந்துடுறானா. மறுபடியும் வந்து இவகிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரதர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்துடுவாளா. இப்போ ஹீரோயினை வந்து அவனோட சேர்த்து பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போகிறா. இப்போ பிரதரும் வந்துட்டு என்ன பண்ணுற, அவளை எதுக்காக அடிக்கிறதுக்காக போகிற அப்படின்னு சொல்லி கோபத்தில் அவனுடைய கண்ணத்துலேயே ஓங்கிய அறைய. இன்னொரு பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு பெரிய பணக்கார தாத்தா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாரா. அவருடைய பேரனோ என்ன நடக்குதுங்க, ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு அண்ணன் தங்கச்சிங்க. இவரோட சொந்த அதாவது கூட பிறந்த தங்கச்சி தான் இந்த பொண்ணு. 20 வருஷத்துக்கு முன்னாடி காண பிறந்தா, இப்போ வந்துட்டு கிடச்சிட்டா. அன்னைக்கு கூட வந்து ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அதில் அனௌன்ஸ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக் என்னன்னா. இன்னொரு பக்கம் அவங்க பிரதரை லவ் பண்ணக்கூடிய பொண்ணோ நம்ம ஹீரோயின் நான் வந்து இதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினோ பரவாயில்ல, என் பிரதர் மேலே இருந்த அந்த அக்கறைனால தானே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் தான் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ ஹீரோயினோ போது நிறுத்து, அண்ணனுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நினச்சிருக்க, உன்னோட இந்த எஸ்கியூஸ் அப்புறம் உன்னோட இந்த மணிப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்த்டே பார்ட்டியை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பெரிய குரூப், அந்த தாத்தா வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே வந்து கலவரம் ஆகிப்போச்சு, எப்படியோ விடுங்க. ஆக்சுவலாக என்னுடைய இந்த பேரை இருக்கா இல்லையா அவனுக்கும் அப்புறம் நம்மளுடைய ஹீரோயினுக்கும் சின்ன வயசுலேயே வந்துட்டு சம்மந்தம் பேசி வச்சுருந்தோமா, அவள் தான் வந்துட்டு இப்போ உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டா இல்லையா, அதனால இவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளோட ஹீரோவோ இதை கேட்டுட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறான். ரொம்ப கோவமா வெளியில வரானா. அந்த இடத்துல வில்லியோ என்னச்சு அதுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அவனுக்கு கோவம் வந்துடுது. வில்லியை பார்த்துட்டு இங்கே பாரு, ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஒய்ஃபும் உன்னுடைய பிரதரும் வந்துட்டு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்றது உனக்கு தெரியும், அப்படி இருந்து என்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். வில்லியோ நிச்சயமாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக ஷா ஃபேமிலியில் எது நடந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட வந்து அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க, அதனால வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சாதிச்சிடுறாள். வேற வழி இல்லாமல் அவனும் கோவப்பட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறா அப்படின்னா எப்படியாவது நம்மளுடைய ஹீரோவை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு ட்ரெக்கை வந்து கலந்துடுறா. அதை வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அம்மா பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்களா, ஆனால் அவ்வளோ வந்து சொல்ல விடவே மாட்டேன்றா. எப்படியாவது வந்துட்டு நம்மளோட ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த அவள் கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா மயங்கி கீழே விழுந்துடுறான். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்மளுடைய ஹீரோயினை பார்த்து நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் போன அடுத்த செகண்டே பாட்டிக்கு தலையில் அடிப்பட்டு எல்லா விஷயங்களையும் மறந்துட்டாங்க. அப்புறம் உங்களுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வில்லி, அவளை வந்துட்டு அவங்கள மருமகன் நினச்சிட்டு இருக்காங்களா, அதனால தான் வேறு வழி இல்லாமல் உங்களுடைய ஹஸ்பண்டும் அவளை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுட்ருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம தான் நம்மளுடைய ஹஸ்பண்டை தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வீட்டுக்கு போகிறாளா. அந்த இடத்துல வில்லி என்ன பண்றா அப்படின்னா மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவை அடையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினுக்கும் பயங்கரமா கோவம் வந்துடுதா. வில்லி அந்த இடத்துல இருந்து விரட்டி அவளும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்புறம் எதுக்காக இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்மளோட ஹீரோயினும் இங்க பாரு என்னுடைய பொறுமைக்கும் வந்து ஒரு அளவு இருக்கு. அவர் மயக்கமா இருக்கும் போது இந்த இடத்துல எதுவும் பேசுறதுக்கு விரும்பல. காலையில விடியட்டும் அவர் வந்து சொல்லுவார் இல்லையா நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வில்லியோ இங்கே பாரு உனக்கு மட்டும் எல்லாமே லக்கியாக நடக்கும், நான் மட்டும் வந்து விலகி போகணுமா என்ன, நானும் அதே குடும்பத்தில் தானே பிறந்தேன், ஆனால் வேலைக்காரிக்கு பிறந்தேன் அப்படின்றனால வந்து என்னை ஒதுக்கி வச்சா என்ன அர்த்தம், நானும் உன்னுடைய ரத்தம் தானே உன்னுடைய தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. பண்ணியிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காளா. இப்போ தங்கச்சியை பார்த்துட்டு இங்கே பாரு உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான தங்கச்சி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவளோட ஹீரோயினோ இப்போ அவளுடைய கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்டு இங்கே பாரு அன்னைக்கு என் ஹஸ்பண்டோட மொபைலில் இருந்து நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, ஒரு 2 பேர்த்த வந்துட்டு என்னை வந்து கேவலப்படுத்துறதுக்காக அனுப்பிச்சு விட்டது நீ தானே, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நிச்சயமா என்னுடைய அவளோ ஒன்று நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காராளா. அவனும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் தேவையில்லை எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ட்ரெக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. ஆக்சுவலாக அந்த வெளிதான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோனையும் அவனை வந்து ரொம்ப கோபப்படுறான். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாளா. நம்மளோட ஹீரோவோ இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேரும் அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோவை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காளா. மறுநாள் காலையிலையோ பாட்டிக்கிட்ட நான் தான் உங்களுடைய நோரா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் ஒன்றுமே புரியலையா, பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. பரவாயில்ல பாட்டி உங்களுக்கு ஞாபகம் வரும்போது வந்துட்டு வரட்டும், அது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. இப்போ வில்லிக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்ப, உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். தயவு செஞ்சு வந்து என்ன கொண்டுடாத, அதுக்கு பதிலாக வந்துட்டு நீ உன்னுடைய பேரண்ட்ஸை கொலை பண்ண அந்த கொலையாடியை தேடிட்டு இருக்க இல்லையா, அவன் எங்கே இருப்பான் அப்படின்ற உண்மை வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்மளோட ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். அவன் இருக்கிற இடத்த மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே உன்னை கொல்ல மாட்டேன் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்து அவன் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து சொல்கிறாளா. இப்போ நம்மளுடைய ஹீரோவோ வந்துட்டு அது தன்னுடைய பாடி கார்ட்ஸ் மூலமாக அங்கே போய் அவனை இழுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வீட்டில் இருந்து வெளியில் வரும்போது தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிட்டு அவளை இழுத்துட்டு வந்து அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு தெரிய வரும் அது தன்னுடைய பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக என்னுடைய பொண்ணு நோரா அவள் இந்த வீட்டில் தான் இருந்தா, வெளியில் வந்தோடனே அவள் தான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ வில்லியோ சரி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நம்பரை வந்து கொடுத்துருந்துருப்பா. இப்போ அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு $1 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருப்பானா. நம்மளோட ஹீரோயினோ இப்போ ஹீரோவோட அம்மா அப்பாவை வந்து கொண்டிருப்பான் இல்லையா, இதுக்காக வந்துட்டு அவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போவானா. அதுக்குள்ளேயும் அவங்க அப்பாவை அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருப்பான். இப்போ அவன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டு கொடுத்துருமா பார்த்து இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து உங்களை தேடி வந்துட்டு உங்கள் இடத்துக்கு வந்துட்டு இருக்கான், அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் இப்போ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு.